ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்தி விஸ்வா விலாக். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒன் பாட் ரெசிபியா? அப்போ கண்டிப்பாக ஹெல்த்தியாகாது. அப்படி இல்லைங்க, ஹெல்த்தியான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய, குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன கட்டுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஹெல்த்தியான ரெசிபி இது பண்ணி கொடுக்கலாம். அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியா, நம்ம இன்னைக்கு ப்ரோக்கோலி புலாவ் பார்க்க போகிறோம். ப்ரோக்கோலி புலாவா? இது காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி அதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். நான் மீடியம் சைஸில் ப்ரோக்கோலி 2 சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2, முழுசாக பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது நம்ம கீரி போட்டால் போதும். நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வேறு எந்த மசாலா ஐட்டமும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ் ரெண்டுமே சேர்த்து 100 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 10 பல்லு கிட்ட இஞ்சி பூண்டு அதே மாதிரி ஒரு கட்டை பூண்டு, ஒரு சின்ன கட்டை பூண்டு எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், புதினா எடுத்திருக்கேன். அது நம்மளுக்கு தேவையான மசாலா பொருட்கள். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் முந்திரி, அதனால் முந்திரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். வாங்க இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். என்னடா டம்ளரில் ஊற்றுட்டு பார்க்காதீங்க, சின்ன டம்ளர் தான், சைஸ் பார்த்தா தெரியும், சின்ன டம்ளர். நம்மளுக்கு பிரியாணி இது மாதிரி பண்ணும்போது இப்படி டம்ளர் ஊற்றி தான் பார்க்கும், அதனால தான். அண்டு ப்ரொக்கோலிலேயே கொஞ்சம் எண்ணெய் விடும், அதனால் 1/2 சின்ன டம்ளர்கிட்ட 1/2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி இலை, மொக்கு, அன்னாச்சி மொக்கு எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். இப்போ இதோடையே நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை மிளகாய், வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நான் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த வெங்காயம் வதங்கும் போதே நான் புதினாவே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்படி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸ் அரிஞ்சதை போட்டுக்கலாம். நல்லா சாதிடுங்க. இப்போ எண்ணெயிலே நம்ம ப்ரோக்கோலியும் போட்டுக்கலாம். ப்ரோக்கோலி நமக்கு சின்னதாக அரியணும்னு அவசியம் இல்லை, நம்ம இந்த அளவுக்கே அரிஞ்சிக்கலாம். ஏன்னா ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் மாதிரி இருக்காது, இது சீக்கிரம் கரையும். அதனால் நம்ம பெரிய சைஸில் போட்டாவே நல்லா தான் இருக்கும். சின்னதாக போட்டிங்கன்னா ரொம்ப கரைஞ்சிரும், சாப்பாட்டில் அப்படியே நல்லா கரைஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். கலர்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஏன்னா வேறு நம்ம எந்த காரமும் யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். அப்படின்னா இப்போ கல்லுப்பு நான் ஆட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி 3 கப் எடுத்துருக்கேன். ஆனால் கல்லுப்பு இவ்வளோ போடுறேன். நம்ம அரைச்சி வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடலாம். அவ்வளோதான். அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ எல்லாம் தேவையான பொருட்களை ஆட் பண்ணிட்டோம். இதை நான் 2 நிமிஷம் நல்லா கிளறி எண்ணெய் வணங்க வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வணக்கிறோம். அவ்வளோ நல்லா எண்ணெயில் வணங்கிச்சேன். இப்போ நான் ஊற வச்சுருக்கிறேன் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அரிசி ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் குழையும், அதனால் நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் எடுத்து செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணா கூட பாஸ்மதியில் செய்யலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சம் நுரக்கட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நெய் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது எல்லா பக்கமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா வாசனாகவும் இருக்கும். அதனால் நான் நல்லா நுரக்கட்டி கொதிச்சு இந்த ஸ்டேஜில் நெய் சொன்னேன். அவ்வளோதான். இதையும் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கோம். ஒரு விசில் வந்தால் போதும், ரொம்ப விசில் வரணுன்ட்டு இல்லை, ஒரு விசில் வந்தாவே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ ப்ரோக்கோலி புலாவ் தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் ஈஸியாக செய்யக்கூடிய, குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, டக்குன்னு 1/2 அன் ஹவரில் இந்த ரெசிபி பண்ணுங்கள்.
குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.